உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற நிகழ்வுகளில் பங்கேற்று அவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஞ்சலிகளை செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய செயலாளர் நாயகத்தினால் அனைத்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் ஆலோசனையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. யுத்த குற்றத்திலே ஈடுபட்ட தரப்புகள் அனைத்தும் விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும், குற்றவாளிகள் நீதிமன்றத்திலே ஏற்றப்பட வேண்டும், மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். எங்களுடைய மக்களின் பிரதிநிதிகளாக தங்களை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொள்கின்றவர்கள் எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பவர்களாக, எங்களுடைய மக்களுடைய இருப்பையும் எதிர்காலத்தையும் ஆத்மார்த்தமாக சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். தமிழர்களுடைய எதிர்காலம் ஒரு கருவறுப்புவதற்கான சிந்தனைகள் ஒரு நாசுக்கான முறையில் முன்னெடுக்கப்படுவதை தவிர்க்க முடியாது போகும். அனைவருக்கும் வணக்கம். கடந்த அமைச்சரவை கூட்டத்திலே யாழ்ப்பாணம் மத்திய கலாச்சார நிலையத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக அதனை செயற்படுத்துவதற்கான ஒரு நம்பிக்கை நிதியம் ஒன்றை பௌத்த சாசன அமைச்சின் கீழ் உருவாக்குவது தொடர்பான ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நேற்றைய தினம் யாழ் மாநகர சபையிலே இடம்பெற்ற கூட்டத்திலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினரும் எங்களுடைய முன்னாள் யாழ் மாநகர முதல்வருமான கௌரவ ஜோகேஸ்வரி பத்மராஜா அவர்கள் தன்னுடைய பிரேரணை ஒன்றை சமர்ப்பித்து அந்த பிரேரணை கூட ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சூழலிலே எங்களுடைய மக்களுக்கு சில யதார்த்தங்களை, சில உண்மைகளை, சில எச்சரிக்கைகளை வெளிப்படுத்த வேண்டியது, பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று கருதுகின்றோம். யாழ் மத்திய கலாச்சார மத்திய நிலையம், யாழ்ப்பாணம் கலாச்சார மத்திய நிலையம் என்பதை மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் அல்லது அதனுடைய ஆளுகையோடு செயற்படுத்த வேண்டும், ஆளுகைக்குள் கொண்டுவர வேண்டும் என்ற சிந்தனை இந்த அரசாங்கத்தினால் மாத்திரம் முன்னெடுக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய இந்தியாவினால் இந்திய மத்திய கலாச்சார நிலையம் உருவாக்கி தரப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுடைய, எங்களுடைய மக்களுடைய கலாச்சார விழுமியங்களை, தனித்துவங்களை பாதுகாத்து வளர்த்தெடுக்கும் நோக்கிலே தமிழ் மக்களுடைய தனித்துவ அடையாளமாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளங்களை, தனித்துவங்களை பாதுகாத்து முன்னேற்றும் நோக்கிலே இந்திய அரசாங்கத்தினால் நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு உருவாக்கி தரப்பட்டுள்ள இந்த யாழ் மத்திய கலாச்சார நிலையத்தினுடைய செயற்பாடுகள் ஆரம்பத்திலே தீர்மானிக்கப்பட்டது போன்று யாழ் மாநகர சபையின் ஆளுகைக்குள் இருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்துடன் கடந்த கால அரசாங்கங்களும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன. மத்திய அரசாங்கத்தின் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக அந்த காலகட்டங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் அமைச்சரவையில் ஓர் அங்கமாக, அரசாங்கத்தின் ஒரு பங்காளராக இருந்தமையினால் அவ்வாறான முயற்சிகளை மிகவும் தந்திரோபாயமாக, லாபகமாக கையாண்டு அந்த முயற்சிகளை தடுத்து நிறுத்தியிருந்தார். 2023ஆம் ஆண்டு கோட்டாபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே அப்போதைய பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்ட போது புதுடில்லியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பொன்றின் போது துறைசார் அமைச்சரினால் யாழ்ப்பாணம் மத்திய கலாச்சார நிலையத்தை மத்திய அரசாங்கத்தின் ஆளுகைக்குள், கட்டுப்பாட்டுக்குள் எடுப்பதற்கு தொடர்பிலே பிரஸ்தாபிக்கப்பட்டது. உடனடியாகவே அங்கே இருந்த எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த யாழ்ப்பாணம் மத்திய கலாச்சார நிலையம் என்பது தமிழ் மக்களுடைய அல்லது யாழ்ப்பாண மக்களுடைய தனித்துவங்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அது யாழ் மாநகர சபையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வழிபடுத்தலில் இருந்தால்தான் அதனுடைய இலக்கை இலகுவாக
எய்த முடியும் என்ற கருத்தினை முன்வைத்திருந்தார். அந்த நிலையிலே பிரதமர் நரேந்திர மோடியும் ஏலவே தீர்மானிக்கப்பட்டது போன்று அது யாழ் மாநகர சபையினிடமே ஒப்படைக்கப்படுவதுதான் சரியானது என்ற தீர்மானத்தை முன்னெடுத்திருந்தார். ஆக இந்த விடயம் என்பது தற்போதைய அரசாங்கத்தினால் மாத்திரம் முன்னெடுக்கப்பட்ட விடயம் அல்ல. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது தற்போதைய அரசாங்கத்திலே தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட, தமிழ் மக்களுடைய இருப்பையும் அவர்களுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதிலே ஆர்ப்பார்த்தமான ஒரு பற்றுறுதியற்றவர்கள் இந்த அரசாங்கத்திலே பங்காளர்களாக அல்லது எங்களுடைய மக்களின் பிரதிநிதியாக இருக்கின்ற துரதிர்ஷ்டம்தான் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கத்திலே இந்த பிரதேசத்தினுடைய பிரதிநிதிகளாக சொல்லிக்கொள்கின்றவர்கள் தங்களுடைய கட்சிகளை பலப்படுத்துவதற்கும் தங்களுடைய கட்சி தீர்மானங்களை தங்களுடைய கட்சியினுடைய தேசிய ரீதியான செயற்திட்டங்களை முன்கொண்டு செல்வதற்கும் ஒரு தூதுவர்களாக பிரதிநிதிகளாக செயற்படுகின்றார்களே தவிர எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக, எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களாக இல்லை என்பதன் வெளிப்பாடுதான் இந்த விடயம். ஆக எங்களுடைய மக்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டிலே ஆட்சி அதிகாரத்து வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்றவர்கள் எல்லோருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். ஆனால் எங்களுடைய பிரதேசத்திலிருந்து செல்கின்றவர்கள், எங்களுடைய மக்களின் பிரதிநிதிகளாக தங்களை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொள்கின்றவர்கள் எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பவர்களாக, எங்களுடைய மக்களுடைய இருப்பையும் எதிர்காலத்தையும் ஆத்மார்த்தமாக சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் தவறான முடிவுகளை தொடர்ந்து எங்களுடைய மக்கள் எடுப்பார்களாக இருந்தால் இவ்வாறு எங்களுடைய இருப்பு, தமிழர்களுடைய எதிர்காலம் ஒரு கருவறுப்புவதற்கான சிந்தனைகள் ஒரு நாசுக்கான முறையில் முன்னெடுக்கப்படுவதை தவிர்க்க முடியாது போகும் என்ற ஒரு யதார்த்தத்தை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். அதன் வெளிப்பாடாகத்தான் இந்த கலாச்சார மத்திய நிலையம் தொடர்பான இந்த தீர்மானம் வெளியாகி இருக்கிறது. இந்த நாட்டிலே இடம்பெற்ற யுத்தம் காரணமாக உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற நிகழ்வுகளில் பங்கேற்று அவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அஞ்சலிகளை செலுத்த வேண்டும் என்பது எங்களுடைய செயலாளர் நாயகத்தினால் அனைத்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும் ஆலோசனையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இந்த நாட்டிலே இடம்பெற்ற யுத்தம் காரணமாக உயிரிழந்த அனைவரும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். அதற்கான ஒரு பொது நினைவு நாள் ஒன்று நிர்ணயிக்கப்பட்டு அந்த நாளிலே அனைவருக்குமான நினைவு நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஒரு தனிநபர் பிரேரணையாக நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்தவர் எங்களுடைய செயலாளர் நாயகம். இவ்வாறான சூழலிலே தான் 2009ஆம் ஆண்டு இறுதி யுத்த காலத்திலே பல்லாயிரக்கணக்கான நமது மக்கள் முள்ளிவாய்க்கால் பகுதியிலே உயிரிழந்திருக்கின்றார்கள். அவ்வாறு உயிரிழந்த அனைவரும் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். உறவுகளை இழந்த உறவுகள் தங்களுடைய உறவுகளை எண்ணி நினைவுகள் மேற்கொள்ளப்படுவது அவர்களுடைய உரிமை. அதே வேளையிலே இறுதி யுத்தத்தின் போது யுத்த குற்ற மீறல்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த யுத்த குற்ற மீறல்கள் காரணமாகவே பல்லாயிரக்கணக்கான எமது மக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதை பல்வேறு சர்வதேச விசாரணை அறிக்கைகளும் வெளிப்படுத்தி இருக்கின்றன. அந்த பகுதியிலிருந்து சிக்கி தப்பி வந்த எங்களுடைய மக்களும் அவ்வாறான யுத்த குற்ற மீறல்கள் சம்பந்தப்பட்ட தரப்புகளால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை வெளிப்படுத்துகின்றார்கள். ஆக எங்களை பொறுத்தவரையிலே யுத்த குற்ற விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த யுத்த குற்றத்திலே ஈடுபட்ட தரப்புகள் அனைத்தும் விசாரணைக்குட்படுத்தப்பட வேண்டும். குற்றவாளிகள் நீதிமன்றத்திலே ஏற்றப்பட வேண்டும். மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதிலும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் தற்போதைய சூழலிலே அந்த
நிலைப்பாடுகளை வைத்து அரசியல் செய்ய விரும்புகின்றவர்கள். இவ்வாறான சூழலிலே எங்களுடைய மக்களுக்கு ஒரு கௌரவமான அரசியல் தீர்வை நோக்கி முன்னெடுக்கின்ற செயற்பாடுகளுக்கு குந்தகத்தை ஏற்படுத்தும் வகையில், அதற்கு தடையாக இருக்கும் வகையில் சொல்லாடல்களை பயன்படுத்தி கருத்துக்களை வெளிப்படுத்தி அரசியல் நோக்கங்களுக்காக முன்னெடுக்கப்படுகின்ற நினைவேந்தல் நிகழ்வுகளுக்கு எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான தேசிய நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதற்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடிய சொல்லாடல்களை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தி முன்னிலைப்படுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற நினைவேந்தல் நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொண்டு மிகவும் கீழ்த்தரமான அரசியல் நிகழ்வுகளை செய்ய விரும்பவில்லை. அவ்வாறான அரசியலில் ஈடுபட வேண்டிய எந்த விதமான தேவையும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு இருந்ததில்லை. அவ்வாறான கீழ்த்தரமான அரசியலிலே நாங்கள் ஈடுபடப் போவதும் இல்லை என்பதை நாங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த கட்சி என்ற வகையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்.